Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து 3D ஷேப்ஸோட lateral surface area, total surface area and volume வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இந்த 3D ஷேப்ஸோட ஃபார்முலாஸ், LSAக்கான ஃபார்முலாஸ், இது TSAக்கான ஃபார்முலாஸ், இது வால்யூம்க்கான ஃபார்முலாஸ். ஸோ நிறைய பேர் வந்து பை ஹார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெமிஸ்பியர் அப்படின்னா அதோட lateral surface area 2πr² தான். இல்லை கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா πr × L+r அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து பைஹார்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி பைஹார்ட் பண்ணுறப்போ எக்ஸாம்ஸ்க்கு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ், இது மட்டுமே இல்லை, நிறைய சாப்டர்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸு ஆன்சர்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு யாருமே வந்து பைஹார்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளவே இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். ஸோ கடைசி வரைக்கும், எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக சொல்லுவேன், இன்னையோட நம்ம டாபிக் வந்து உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கியூபாய்டோட lateral surface ஏரியா எப்படி வந்தது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வந்தது அண்டு வால்யூம் எப்படி வந்தது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஒன் மோர் திங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இன்னியோட இந்த டாபிக் 3D ஷேப்ஸோட இந்த lateral சர்ஃபேஸு, வால்யூம்ஸு, இதோட ஃபார்முலாஸ் உங்களுக்கு இந்த ஹோல் டாபிக் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் 2D ஷேப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கியூபாய்ட் பார்க்கலாம். கியூபாய்ட் நமக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. த காம்பினேஷன் ஆஃப் மெனி ரெக்டாங்கிள்ஸ். ஸோ பாருங்கள் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸில் வீடியோ போடுவேன். ஆக்சுவலி அதுதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ், டோட்டல் சர்ஃபேஸ், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இதுதான் வந்து பேஸ். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த LSAவும் ப்ளஸ் ஏரியா ஆஃப் எண்ட் சர்ஃபேஸஸ் அப்படின்னு அர்த்தம். வால்யூம் அப்படின்னா ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதை தான் CSA அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ LSA அப்படின்னாலும் CSA அப்படின்னாலும் ஒன்று தான். நேம்லேயே இருக்குது பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு அப்படின்னா இது ஒரு கியூபாய்டு. ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் பாருங்கள். மேலே டாப்பு, இது கீழே ஒரு பாட்டம், சைடு 1 2 3 4, இந்த சைட்ஸ் 5 6 பின்னாடி இருக்கும்ல. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் கியூபாய்டு அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்ட்டு. நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த 2D ஷேப்ஸில் பார்த்துருப்போம். ரெக்டாங்கிள் வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் பாருங்கள், இது லென்த்தாகவும் இது பிரெட்டாகவும் எடுத்துப்போம். ஸோ இது பாருங்கள் ரெக்டாங்கிள் பார்த்தீங்களா. இந்த சைடு 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது ரெக்டாங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் பாருங்கள். நெக்ஸ்ட் இது டாப், இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது ரெக்டாங்கிள் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, இது 3D ஷேப் அப்படின்றதுனால ஸோ பேப்பரில் இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால தான். ஸோ டாப்பு ஒரு ரெக்டாங்கிள், பாட்டம் பாருங்கள், ஸோ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த சைடு பார்த்தியாச்சு, இந்த சைடு பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தா இதுவும் ரெக்டாங்கிள். ஸோ இது எல்லாமே வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பேர் இருக்கும். ஓவராலாக பார்த்தோம்னா இதுதான் கியூபாய்டு. ரெக்டாங்கிள் பாருங்கள், இதுக்கு நம்ம லென்த் அப்படின்னு எடுத்துப்போம் இல்லை. ஸோ இப்போது இது பிரெட் அப்படின்னு எடுக்க வேணாம், இது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த கியூபாய்டில் நம்ம இதை ஹைட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பிரெட்டாக எடுத்துப்போம். ஸோ இப்படி பாருங்கள், இப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிறதும் ஒரு ரெக்டாங்கிள் தானே. ஸோ அப்போ பாருங்கள், இது லென்த்து, இது பிரெட்டு. ஸோ இது வந்து ஹைட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த 3D ஷேப் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவை நம்மளுக்கு எங்கே வால்யூம் அப்படின்றது கிடைக்கும். எதுனால அப்படின்னா இந்த ஹைட் வர்றதுனால தான். ஸோ இப்போ பாருங்கள், லென்த் பிரெட் ஹைட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இது ஹைட் அப்படின்னா இதுவும் ஹைட்டு தான். ஸோ இதுவும் ஹைட்டு தான்.
பிரெட் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இதோ பாருங்கள், இதுவும் பிரெட். ஸோ இது லென்த் அப்படின்னா அப்போசிட், எல்லாமே அந்த மாதிரி லென்த். ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு மைண்டில் வரணும். ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? இந்த டாப்பு பாட்டம் விட்டுருங்க, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவை தான் நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இது டாப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இது பாட்டம், டாப்பு பாட்டம் விட்டுருங்க. அந்த கர்வ்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்லேயும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோ ஈக்குவலோ ஸோ அதுவும் அதே அளவுக்கு தான். ஸோ பாருங்கள், இந்த சைடு எவ்வளவோ இந்த சைடும் சேம் அதே தான் இருக்கும். ஸோ 2 சைடு மட்டும் எடுத்துக்க போகிறோம். அந்த சைடு மட்டும் நம்ம எழுதிட்டு போகிறோம் அப்படியே. சரி, இந்த சைடு பாருங்கள், இந்த சைடோட ஏரியா பாருங்கள் என்ன வரும்? இந்த ரெக்டாங்கிளோடது L/H வரும். ஸோ பாருங்கள், LH. ஸோ இது LH அப்படின்னா இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த சைடும் LH தான். ஸோ LH. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் BH. ஸோ ப்ளஸ் BH. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள், இதுவும் BH. ஸோ நத்திங் பட் நம்ம வந்து அந்த சுற்றளவு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட சுற்றளவு தான் நம்ம இப்போ எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நத்திங் பட் அவர் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், LH 2LH வந்திருக்கு, 2BH வந்திருக்கு. ஸோ அது எப்படி எழுதிக்கலாம்? 2LH ப்ளஸ் 2BH அப்படின்னு எழுதிக்கலாம். இது பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே H 2H காமனாக இருக்குது. ஸோ 2H காமன் எடுத்துட்டா L+Bயாக எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபார்முலா பாருங்கள், கியூபாய்டோட ஃபார்முலா பாருங்கள், 2(L+B)H. ஸோ இந்த 2HL+B அந்த மாதிரி எழுதிக்கலாமா? 2(L+B) இது இன்டூ தானே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த கியூபாய்டுக்கு பேஸ் என்ன? இந்த கியூபாய்டுக்கு பேஸ் என்ன? ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் பாருங்கள், நம்ம 2D ஷேப்ஸோட பெரிமீட்டர்ஸ் ஏரியாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது L அப்படின்னா இதுவும் L தான், இது B அப்படின்னா இதுவும் B தான். ஸோ இதுவும் B, இது L. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்ன? L+B + L+B 2(L+B) தான் வந்து. ஸோ 2L 2B 2 காமன் எடுத்துட்டோம். 2(L+B) தான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இந்த கியூபாய்டில் நம்ம பேஸ் என்ன? ரெக்டாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொன்னோம். பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் அப்படின்னா 2(L+B). ஸோ பாருங்கள், 2(L+B) இன்டூ ஹைட்டு. இந்த கியூபாய்டோட ஹைட் வந்து எவ்வளோ? H. ஸோ இன்டூ H. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நான் இதை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இதை பாருங்கள், இது ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓவராலாக பாருங்கள், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு என்னென்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 2(L+B)H அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பாருங்கள், இந்த சைடு ஃபஸ்ட்டு இந்த சைடு பாருங்கள் L/H. ஸோ பாருங்கள், அதை எழுதிக்கலாம் LH. இந்த சைடுக்கு அந்த பக்கமும் LH தானே. ஸோ அதுவும் LH. நெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த சைடு பாருங்கள் BH. ஸோ இந்த பக்கமும் BH தானே இருக்கும். ஓவராலாக 2BH இருக்கும். சரி, BH 2 வாட்டி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டாப் பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றத எல்லா சைட்ஸும் பார்க்கணும். ஸோ இந்த மேலே இருக்கிறது என்ன ஆகும் பாருங்கள், இது லென்த். இது லென்த்துன்றப்போ இதுவும் லென்த்து தான். இது பிரெட்த்து. ஸோ இது பிரெட்த்து. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா L/B வரும். அப்போ இது LB அப்படின்னா இது கீழே இருக்கிறதும் LB தான். ஸோ LB வந்து 2 டைம்ஸ் வரும், LB + LB. ஸோ இங்கே பாருங்கள், 2LH இருக்குது, 2BH இருக்குது, 2LB இருக்குது. ஸோ அது எப்படி எழுதலாம்? ஓவராலாக 2 காமன் எடுத்துடலாமா? ஸோ பாருங்கள், 2LB இருக்குது ப்ளஸ் 2LH இருக்குது ப்ளஸ் 2BH இருக்குது. ஸோ 2 காமன் எடுத்துடலாம். 2 காமன் எடுத்துட்டோம்னா LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. பாருங்கள், இதுதான் நம்மளோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட். பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் நான்? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் எண்ட் சர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2(L+B)H. ஸோ 2(L+B)H.
ஹெச் அதோடு சேர்த்து ஏரியா ஆஃப் எண்டு சர்ஃபேசஸ் டாப்பு பாட்டம் சேர்த்துக்கிட்டோம். டாப்பு பாட்டம் அப்படின்னா 2LB. ஓகே, 2LB. இது எப்படி எழுதலாம்? 2LH + 2BH எழுதலாமா? ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே 2LB இருக்குது. ஸோ 2 காமன் எடுத்தோம்னா LH + BH + LB. ஸோ இதை நான் ஆர்டரில் எழுதலை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை டிஃப்ரென்ஸ். இதை பாருங்கள், இதுவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வால்யூம் பாருங்கள். வால்யூம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கியூபாய்டோட பேஸ் என்ன? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன பாருங்கள்? ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? L × B. ஸோ L × B அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன? ஹெச் வரணும். அந்த ஹைட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ L × B × H இஸ் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கியூபாய்டோட LSA வந்து 2FL + B × H, TSA வந்து 2FL + LB + BH + HL, வால்யூம் வந்து L × B × H. நம்மளுக்கு ஃபார்முலா பாருங்கள், சேம் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபாய்டோட LSA TSA வால்யூம் கிடச்சிருச்சு. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து இந்த க்யூபு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இதெல்லாம் ஒரே வீடியோவில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பெரிய லாங்காக ஆகிடுது. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கிளாஸில் வந்து இந்த 3D ஷேப்ஸோட LSA TSA வால்யூம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.